என்ன இப்னு அசாக்கிர்ல அபூ தாலிப் காஃபிர்னு கடைசியா வந்து முடியுது. அல்லாஹ் கண்டிச்சிட்டாண்டு. அல்லாஹ் கண்டிச்சிட்டாங்கிறத மட்டும் விட்டுட்டு பாதியை மட்டும் சொன்னார, அது வந்து திட்டமிட்டு மறைச்சதா அல்லது தவறுதலா வந்ததா? திருமதிக்கு பதில் அபூதாவுது, சஹாபிக்கு பதிலா ரசூலுல்லாஹ் திருமதியில சொன்னார், ஒரு ஹதீஸ் சொன்னார் பாத்தீங்களா, அது இப்னு அப்பாஸ் சொன்னதை நான் ரசூலுல்லாஹ்னு தப்பா சொல்லிட்டேன். இந்த மாதிரியா வர்றதா இருந்தால் நம்ம அதை வந்து கொஸ்டின் பண்ணல. அது எல்லாருக்கும் ஏற்படும். ஏன்னா நம்மளுக்கு வரும் அவங்களுக்கு வரும், அது தப்பு இல்லை. ஆனால் வேணும்னு திட்டமிட்டு சொல்வது எங்க வருது? இப்னு அசாக்கிர் அவ்வளவு கேட்டமா இல்லையா? புகாரில பாதி ஹதீஸை மறைச்சிட்டு சொன்னாரு, அதுக்கு வந்து திட்டமிட்டதா வேணும் தவறுதலா வந்ததா? அதுக்கு இது ஆதாரம் காட்டக்கூடாது. வேணும்னு நீங்க இருட்டடிப்பு செஞ்சதை நாங்க பலமுறை நிரூபிச்சிருக்கிறோம். வேண்டுமென்றே இந்த கிதாபுல இல்லைன்றீங்க, இருக்கிறத காட்டணும். இப்படி ஒண்ணு ஒண்ணா நீங்க வேணும்னு செஞ்ச பட்டியல் போடும்போது ஒண்ணு கூட பதில் சொல்லல. இதுக்கு மட்டும் கடைசி என்ன பண்ணீங்க? மனிதன் தவறு செய்யக்கூடியதான ஒரு பதிலை சொல்லிட்டு போயிட்டீங்க. அதுல திட்டமிட்டு இருட்டடிப்பு செஞ்சது இருந்தது, தவறுதலா இருந்ததும் இருந்தது, அனைத்தும் சேர்த்து ஒரு பதில் தான் சொன்னீங்க. திட்டமிட்டு இருட்டடிப்பு செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமே செய்ய மாட்டேன், தவறுதலா நடந்தது மனுஷனுக்கு உள்ளதுன்னு அப்படி பிரிச்சு நீங்க சொல்லல. எல்லாத்தையும் திட்டமிட்டதுக்கும் சாதாரண தவறு மாதிரி நினைச்சீங்க, சித்தரிச்சிட்டு போயிட்டீங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த சொன்னதெல்லாம் லிஸ்ட முடிச்சுக்கிறேன், புதுசா கேட்டது குறிச்சு வச்சிருக்கிறேன். அடுத்து நான் ஏற்கனவே தொடர் என்னன்னு கேட்டா, ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருக்கு மனைவி, தாய், தந்தை, 2 மகள் இருக்காங்க. என்ன சட்டான்னு கேட்டிய, அது தெளிவா இருக்கணும். இதுக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க, கரெக்டா சொல்லிட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க, அது வேண்டியது இல்ல. அடுத்து என்ன, கனிமத்தெல்லாம் அல்லாவுக்கு அப்படின்னு வருது, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கறீங்க. இதெல்லாம் சாதாரண மக்கள் புரிந்து, அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாவுக்குன்னு சொன்னா மக்களுக்கு உள்ளது, குர்பானி அல்லாவுக்காக கொடுக்கணும், இறைச்சியை மக்களுக்கு கொடுக்கணும். இது பெரிய இமாம்கள் வந்து பெரிய ஞானிகள் வந்து விளக்குற விஷயம் கிடையாது. கனிமத்து அல்லாவுக்கு உரியதுனால அது ஏழை பாளைகளுக்கு உரியது, நல்ல பணிகளுக்கு உரியதுன்னு அர்த்தம். இது பெரிய விளக்கம்லாம் தேவை கிடையாது. அல்லாவுக்கு உரியதுன்னு வரக்கூடிய பொருளாதார சம்பந்தப்பட்டதெல்லாம் யாருக்கு உரியது? மக்களுக்கு உரியதுன்னு சொல்றோம். இதுல என்ன விளக்கம்? அல்ல நீங்க இதுல என்ன செய்யணும்? ஆர்குமெண்ட் பண்றாண்டா, இதுல இந்த விளக்கம் தப்பு. இமாம்கள் இந்த மாதிரி அற்புதமா விளக்கம் செஞ்சிருக்காங்க, அது கரெக்டா இருக்கு, உங்க தப்பா இருக்குன்னு ஒண்ணுமே இமாம் இது சொல்லவே மாட்டேங்கிறாரு. உங்க இது என்ன, உங்க இது என்னங்கிறாரு. இமாம்கள் இது சரியா இருக்கு கம்பேர் பண்ணி சொல்லணுமா இல்லையா? அதையும் சேர்த்து இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அடுத்து என்னன்னு கேட்டா, அகது வாஹிதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறாரு. அகது வாஹிதுனா ஒருவன் அர்த்தம் தான் நான் கொடுத்துருக்கிறோம், அதான் அர்த்தம். அதை மாற்றம் நீங்க என்ன செய்யுங்க, உங்க இமாம்கள் சொன்ன அற்புதமான விளக்கத்தை சொல்லி அதுக்கு மறுப்பு கொடுங்க. அடுத்து 53க்கு என்ன விளக்கம்னு கேட்கிறாரு. அத்தையாத்தில் 53 சொல்லி, இந்த 53 என்று சொல்லக்கூடிய 53 என்பது ஒரு காலத்தில் நடைமுறையில் இருந்த ஒரு வழக்கம்ங்க. அரபுகள்கிட்ட 1ல இருந்து 1000 வரைக்கும் விரல்ல காட்டுவாங்க. விரல்ல ஒரு டைப்பா வச்சு என்ன செய்வாங்க, 1ல இருந்து 1000 வரைக்கும் காட்டுவாங்க என்று பழங்காலத்து நூல்கள்ல, ஹதீஸ் நூல்கள்ல இல்ல, பழங்காலத்து நூல்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 53க்கு எப்படி காட்டுவாங்களோ அந்த மாதிரி காட்டினாங்கன்னு ஒரு சொல்றாரு. அப்ப அந்த காலத்தினுடைய நடைமுறை போய் தேடி பார்த்தா 53 கண்டுபிடிக்க முடியும். அதை விட எளிமையாக நமக்கு என்ன இருக்குது, 53 என்று சொன்ன அதே இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களே அந்த தொழுகையுடைய முறையை எப்படி அத்தையாத்துல வைக்கணும் என்பதை அவரே விளக்கி போடுறாரு. 5 எல்லா வரலையும் மடக்குவாங்க, ஒரு நீட்டுவாங்க, அதான் அவன் விளக்கிறோம். 53 ஒரு இடத்துல புரியல, 53 அழகா செயல் மூலம் காட்டிவிட்டாரு, புரியுது, முடிஞ்சு போச்சு கதை. நீங்க 53க்கு உங்க இமாம்கள் சொன்ன விளக்கம் ஏதாவது இருந்தா அதை கொடுத்து, எங்க இமாம்கள் அற்புதம் விளக்கம் சொல்லிட்டாங்க, ஒரு 53 மாதிரி வைப்பார்கள்ங்கிறாரு. அந்த காலத்து நடப்பு நமக்கு விளங்கல. அதே சகாபி இப்படித்தான் வைப்பாங்கன்னு காட்டிடுறாரு. இதுதான் சொல்றாரு போல இருக்கு, முடிஞ்சு வச்சு கதை. நீங்க வேற விதமா சொல்றாருன்னு கேட்டா நீங்க என்ன செய்யணும், ஹதீஸ் துணையோட 53க்கு என்ன செய்யணும், விளக்கம் கொடுக்கணும். அல்ல இமாம்களுடைய விளக்கத்தை சொல்லுங்க, அது எப்படி எவ்வளவு ஹதீஸுக்கு ஆதரவா இருக்குங்கிறத நம்ம என்ன செய்வோம், நிரூபிப்போம். அதே அந்த ஹதீஸ் வந்து இப்னு, அதாவது 913 முஸ்லிம்ல இருக்கிறது. அந்த இப்னு உமர் வந்து 53 சொல்ல, அதே இப்னு உமர் வந்து அடுத்த ஹதீஸ்லயே 53ங்கிற 912 நம்பர் முன்ன பின்ன இருக்கு, அதை போட்டு பிரச்சனை ஆக்கிறவானா, நீங்க எந்த எடிஷன் வச்சுக்க தெரியல. அடுத்த ஹதீஸ் ஒரு ஹதீஸ்ல 53ங்கிறாரு, அதுக்கு அடுத்த ஹதீஸ் அதே நூல்லையே அதே அதே இப்னு உமர் சொல்றாரு, விரல மடக்குவாங்க, ஒரு நீட்டுவாங்க, அது 53 வழங்கிக்கிட்டோம். நாங்க இப்படிதான் வழங்குறோம், நீ வேற மாதிரி வழங்க, நீங்க என்ன செய்யுங்க, அதை வந்து ப்ரூவ் பண்ணுங்க, ஹதீஸை வச்சுதான் வழங்குறோம். அதுக்கு அடுத்தது அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, ஒல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷ்ரின், 10 இரவுகள் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 10 இரவுனா என்னன்னு கேக்குறீங்க. குர்ஆன்ல அல்லாஹ் வந்து பல விஷயங்கள்ல சத்தியம் செய்யறான். அந்த சத்தியம் செய்யற பல விஷயங்கள் வந்து நம்ம அமல் செய்யறதுக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. சந்திரன் விழும் இடங்கள்ல சத்தியம், மவாக்கின் நுஜூம் அப்படின்னா என்ன நமக்கு விளங்காது. சில விஷயங்கள் காலப்போக்கில் விஞ்ஞான காலத்தில் நமக்கு விளங்கணும். அமல் செய்யற ஒரு விஷயம் இல்ல, அவன் 10 இரவில் சத்தியம் செய்திருக்கிறான், அவ்வளவுதான் அதுல இருந்து விளங்க வேண்டிய ஒரு விஷயம். அது என்னன்னு தெரிஞ்சு 10 இரவு நோன்பு வைங்கன்றதை நம்ம விளங்கணும். அந்த எந்த ஒரு நீங்க கண்டுபிடிக்கணும். அவன் ஒரு 10 இரவில் சத்தியம் செய்திருக்கிறான், அவன் பகலில் சத்தியம் செய்திருக்கிறான், இரவின் மீது சத்தியம் செய்திருக்கிறான். ஒல் அஸ்ரி காலத்தின் மீது சத்தியமா நீங்க எல்லாம் வழங்கி வச்சுக்கிறீங்க, அது கூட அசர் தொழுகை மீது சத்தியமாக சில ஆளுக்கு வழங்கி இருக்கிறாங்க. அதான் சத்தியம் செய்யறான், அதுவும் ஒரு விளக்கத்தில் சேர்த்துக்கிறேன் லிஸ்ட்ல. அப்ப சத்தியம் செய்தல்ங்கிறது தான் அங்க மேட்டரே தவிர அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் கேட்பேன், இந்த சத்தியம் செய்யறதுக்கெல்லாம் உங்க இமாம்கள்ட்ட நீங்க விளக்கம் தரணும். நான் இப்படித்தானே சொல்றேன், தெரிஞ்சதை ஒத்துக்கிறோம், தெரியலையா சத்தியம் செஞ்சிருக்கான். நீங்க எதெல்லாம் சத்தியம் செஞ்சிருக்கிறாங்க உங்க தத்துவம் சொன்னாங்களோ அந்த தத்துவத்துக்கெல்லாம் என்ன செய்யணும்,
ஆதாரங்களை கொண்டாந்து அள்ளி போட்டு நிரூபிக்கணும். இமாம்கள்லாம் பத்தியெல்லாம் இவங்களுக்கு தெரியலன்ட்டாங்க, இமாம்கள் சொல்வதை பாருங்கன்றங்க. அவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் நான் கேள்வி கேட்போம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும், பதில் சொல்லணும். கேள்வியா கேட்டிருக்க கூடாது, வழக்கமா அப்படித்தான் செய்யறீங்க. பதிலும் சொல்லணும், உங்க ஆதத்தையும் வைக்கணும், மறுப்பையும் சொல்லணும். அது உல் ஃபஜ்ருக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தந்தையின் மீது சத்தியமாக சொன்னாங்க. அதுக்கு என்ன உங்க விளக்கம்னு கேட்கறீங்க? எல்லாம் கொஸ்டின் தான், இதெல்லாம் எளிய மார்க்கத்தில் கேட்கிற கேள்விதான். அப்ப தந்தையின் மீது சத்தியமாக அபிகேன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உண்மை. அதே நேரத்தில் அவரே சொன்னார் தந்தையின் மீது சத்தியம் செய்யக்கூடாது, தடுத்தார்கள், உண்மை. நாங்க தேடி பார்க்கிறோம், ஆரம்ப காலத்தில் சத்தியம் விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் லிபரலா விட்டுருந்தாங்க. யூதர்களே வந்து என்ன செஞ்சாங்க, நீங்கள் இணை கற்பிக்கிறீர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அப்படி என்ன இணை கற்பிக்கிறோம்னு கேட்டோன்னே, காபாவின் மீது சத்தியமாகலாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் இனிமே அப்படி செய்யாதீங்க, மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு ரப்பில் காபான்னு சொல்லுங்க அப்படின்னு மாத்திட்டாங்க. அப்ப துவக்க காலத்துல வந்து சத்தியம் செய்யற காபாண்டால அல்லாஹ் தான் குறிக்கும், அல்லாஹ்வுடைய ஆலயம் தான். அதை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய ரப்புன்னு நினைச்சு தான் செய்வார்கள் இருந்தும் கூட ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்க வேணாம், இனிமே காபாவின் சத்தியமாக சொல்லாதீங்கன்னுட்டாங்க. அதனால ஆரம்ப காலத்துல வந்து இந்த மாதிரி சத்தியம் செய்யக்கூடிய முறை இருந்திருக்கிறது. யூதர்களே வந்து நீங்களும் இணை கற்பிக்கிறீர்களே என்று கேட்கிற அளவுக்கு, இன்னக்கும் துனத்திதூன துஷ்ரிகூன, நீங்களும் இணை கற்பிக்கிறீர்கள் என்று கேட்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருக்கு, நிலைமை இருந்திருக்கு, மாத்தி விட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் தந்தையை கொண்டு லா தகலிஃபி பி ஆபாயிக்கும், உங்கள் தந்தைமார்களை கொண்டு சத்தியம் செய்ய தடுத்தாங்கல்ல, அது பிந்தினது என்றும் அவங்க செஞ்சது முந்தினு நாங்க விளங்கிக் கொள்றோம், எங்களுக்கு குழப்பம் கிடையாது. உங்க இமாம்கள் இதோட அற்புதமான விளக்கம் சொல்லி தான் என்ன செய்யுங்க, அதை எடுத்து போட்டு அது இதை விட எப்படி சிறந்ததா இருக்குங்கன்னு என்ன செய்யணும், நீங்க நிறுவி காட்ட வேண்டும். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, அடுத்ததுதான் வந்து சாலிம் விஷயம். மூடலா சொல்லிட்டே போனாங்க, விஷயத்துக்கு வந்துட்டாங்க. அது விளக்கல, இப்போ ஆர்குமெண்ட் பண்ணி என்ன செய்யல, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, சாலிம் விஷயமாக அது பால் கறந்து கொடுக்கணுங்கிறாங்களா, கொடுத்தா தாய் புள்ள உறவு ஏற்படுங்கிறாங்களா, இல்ல வாய் வச்சு தான் குடிக்கணுங்கிறாங்களா, இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்கிறாங்களா, அல்லது அந்த காலத்துல மட்டும் உள்ளதுங்கிறாங்க, அது கொண்டு அவங்களுடைய என்ன சொல்ல வர்றார்கள் அப்படிங்கறது அவங்க என்ன செய்யணும், அதை நிறுவனம். அது மாதிரி உம்முஹராம் பேன் பார்த்த விஷயம் வந்து அப்படி செய்யலாமா, ஒரு அந்நிய பெண் போய் எனக்கு தலையில பேன் பார்த்து விடுன்னு சொல்லி அப்படி கேட்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா, ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, அப்படி கேட்டிருந்தால் அது அவங்களுடைய கண்ணியத்துக்கு தகுதியான செய்தியா இருக்குமான்னு கேட்டோம். அதை ஆர்குமெண்ட் பண்ணாம அந்த ஹதீஸ்ல அப்படி இருக்கு, நம்பர் இப்படி இருக்குன்னு அதான் பேசிட்டு இருக்காங்களே தவிர அவங்க ஆர்குமெண்ட் என்ன, அது அவர்கள் சொல்வதற்கு தயாரா இல்ல. அதே மாதிரி அசர் தொழவில்லை என்றால் எல்லா அமலும் அழிந்து விடும் ஒரு ஹதீஸை காட்டினாங்க. அது நாங்க எங்க நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க. குர்ஆனோடு மோதக்கூடிய வகையில ஒரு ஹதீஸ் அமைந்திருக்குமே, ஆனால் நாங்க வந்து அதை ஏற்றுக்கொள்வது இல்ல. அந்த அடிப்படையில் ஒரு அசர விட்டதுக்காக வேண்டிய எல்லா அமலும் அழியும் என்பது வந்து பேசிக்கா அது வாதம் பண்ணலாம், என்னென்ன பேசிக்கலாம் அது உடைக்குது, அது தப்பு, அது சரியில்லை அந்த ஹதீஸ். அதாவது ஷிர்க்னால அழியும் இருக்கிறது, இந்த ஒரு அமல் செய்யாதனால எல்லாத்தையும் அழித்திரும் என்பது வந்து பல அடிப்படைகளை மறுக்கிறதுனால நாங்கள் ஆதாரப்பூர்வமான சனது சரியா இருந்தா நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்க நிலைப்பாடு நாங்க அறிவிச்சிருக்கோம் பல தடவை. இந்த எப்படி இந்த சாலிம் விஷயத்துல, ஹராம் விஷயத்துல, இந்த பால் குடி பேன் பாக்குறதுலாம் சொல்றோம் இல்லையா, அந்த லிஸ்ட்ல நாங்க வச்சிருக்கிறோம். அதுக்கு அது பதில் அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுத்தாங்க, அது வந்து இப்ப நம்ம முத்தம் கொடுக்கலாமான்னு இருக்கிறாங்க. முத்தம் கொடுக்கலாமாங்கிற கேள்வி அங்க வரவே இல்லை. ஒருத்தர் முத்தம் கொடுத்துட்டார், ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார், வந்து எனக்கு உரிய தண்டனை கொடுங்கிறார். அவ்வளவு பயங்கரமான குற்றமா நினைத்துக் கொண்டு எனக்கு தண்டனை கொடுங்கிறார். அப்ப என்ன செய்யறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன்பா நீ சொல்ற மறைச்சிட வேண்டியதான, அல்லாஹ் மறைச்சுட்டான் அதே வந்து சொல்ற அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இல்லப்பா நீ செஞ்ச இவ்வளவு தெரிஞ்சு வந்துட்ட, உன்னுடைய நன்மைகள் தீமை அழிச்சிரு, நீ நல்ல காரியம் செஞ்சு அழிச்சிருன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒருவன் வந்து தவறு செஞ்சு உணர்ந்து அதுக்கு என்ன தண்டனை தயாரா இருக்குன்னு வந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு தௌபா இல்லைன்னு சொல்ல போறோமா, மன்னிப்பு கேட்டு என்ன செய்ய வேண்டியதான், ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு அழிஞ்சிருங்கிறோம். நீங்க பித்துக்களை சொல்ற மாதிரி என்ன செய்ய மாட்டோம், நோம்பு முடியாது அது முடியாதுன்னு சொன்னீங்க, அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். இருக்கிற ஹதீஸ்ல இருக்குது, இருக்கிற ஏத்துக்குறோம், அது மறுக்க மாட்டோம். நீங்க மறுத்தீங்கன்னா என்ன செய்யுங்க, அதுக்குரிய பதில சொல்லுங்க, அதுக்குரிய விளக்கத்தை மாற்று விளக்கம் தான் நீங்க சொல்லுங்க. அடுத்து என்ன, ஒல்லையில இது அசாச, திரும்பி செல்ற இரவின் மீது சத்தியமாக. அசாசங்கிறதுக்கு வந்து முந்தி செல்றதுங்கிற அர்த்தம் இருக்குது, பிந்தி செல்றதுங்கிற அர்த்தம் இருக்கிறது. முதல்ல ஒரு பகலை சொல்லிட்டதுனால அதுக்கடுத்து இரவு வர்றதுனால என்ன செய்யறோம், பிந்தி செல்வதுங்கிற அர்த்தத்தை கொடுத்துருக்கோம். இது டிக்ஷனரியில உள்ளது, டிக்ஷனரியில இல்ல, இமாம்கள் டிக்ஷனரி இல்லாம அற்புதமான விளக்கம் தந்திருக்காங்கன்னா அந்த விளக்கத்தை சொல்லுங்க. அகராதியிலிருந்து ஒரு மொழிபெயர்த்து அந்த நடைமுறையிலிருந்து ஒரு அர்த்தத்தை செய்யும் பொழுது இதுக்கு இமாம்களை கொண்டுதான் விளக்கணுங்கிற மாதிரி கொண்டு வர பாக்குறாங்க. அதுக்கு அடுத்தாச்சு. அதுக்கடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இலாஹுக்கும் இலாஹும் வாஹிதுன், உங்களுடைய வணக்கத்துக்குரியவன் ஒரே ஒரு இறைவன் தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, அது எங்க இருந்து எடுத்தீங்கிறாங்க. இலாஹுக்கு அதான் அர்த்தம், அதுல இருந்து எடுத்தோம், அதுல என்ன நீங்க சொல்ல வர்றீங்களா சொல்லுங்க, முடிஞ்சு வச்சுக்காத வழங்க. நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த அர்த்தம் கிடையாது, இது இமாம் தான் சொன்னாரு, இமாம் இல்லாட்டி இந்த அர்த்தம் யாரும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு இருக்குமே. அதனால என்ன செய்யுங்க, அதனுடைய சான்றுகளை எல்லாம் எடுத்து நீங்க வைங்க. அடுத்து என்ன வைக்கிறீங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை ஒன்னு சொல்றீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னஞ்சாங்க, அன்பானவர்களே, இந்த 2 நாளுடைய விவாதத்தினுடைய முடிவை அவங்கள அறிவிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டா, குர்ஆனையும் ஹதீஸையும் புரிவதற்கு இமாம்களுடைய உதவி தேவை அப்படிங்கறத
அவங்களுடைய வாய் மூலமாகவே இங்க வாக்கு மூலம் அளிச்சுட்டாங்க. எப்படி கேக்குறீங்களா? 53 எப்படி இங்க புரிஞ்சுங்க அப்படின்னு ஹதீஸ்ல வார்த்தையை சொன்னோம். இப்ப என்ன சொன்னாங்க? அத ஒரு சஹாபிய விளக்கம் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டாங்க. சஹாபி யாரு? நம்ம இமாம் சொல்றோம். இப்ப குர்ஆனும் ஹதீஸும் போதும், இமாம்களுடைய விளக்கம் தேவையில்லை அப்படின்னாங்க. இப்ப சஹாபியுடைய விளக்கம் எங்களுக்கு கிடைச்சிருச்சுங்கிறாங்க. அப்ப இமாம்களுடைய விளக்கம் இருந்தால்தான் இந்த ஹதீஸை புரிய முடியுங்கிறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க. அடுத்த இன்னொரு விஷயம் ஒரு சுட்டி காட்டினா நல்லா இருக்கும். ஒப்பந்தத்திலங்க இல்ல ஒப்பந்தத்தை அவங்க எப்படியெல்லாம் மீறாங்கிறத பதிவு செய்யணும். ஒவ்வொரு தரப்பிலும் தலா 150 நபர்கள் வீதம் 300 நபர்கள் மாத்திரம் பார்வையாளர்களாக அனுமதிக்கப்படுவார்கள் இருக்கு. இப்ப 150 பேர் இருக்கணும். ஆனா அங்க 150 பேரோட அதிகமா இருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தை அவங்க ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லாட்ட ஒப்பந்தம் போட்டதுல அர்த்தம் இருக்காது. 150 பேருக்கு மேல இருந்தா ஒப்பந்தத்துக்கு அவர்கள் மீறல் செய்கிறார்கள் என்றுதான் ஆகும். அதனால 150 பேரை விட அவங்க கண்காணிப்பாளர் இருக்கக்கூடியவங்க 150க்கு மேல உள்ளவங்க வெளியே அனுப்பினாலும் நல்லது. இல்லாட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஒப்பந்தம் போட்டதுல அர்த்தம் இருக்காது. அடுத்ததாக இப்ப நம்முடைய வாதத்திலங்க ஒன்னு சொல்லிக்கிட்டே வர்றோம். குர்ஆனை லேசா புரியுங்கிறீங்க, அவங்களுக்கு புரியாது எனக்கு புரியும் அப்படின்னீங்க. உங்ககிட்ட நான் சொன்னேன் இந்த வராச சம்பந்தமா 3 ஆயத்து இருக்குங்க, ரொம்ப லேசுங்கிறீங்க, அதை வாசிச்சு காமிங்க அப்படி இருக்கிற மாதிரி லேசா புரிஞ்சுக்கிறட்டும் மக்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். நீங்க கேட்கவே இல்லை, இது வரைக்கும் செய்யவே இல்லை. அடுத்ததாக இந்த பேன் பார்க்க விஷயமா சொன்னீங்க. நான் இது என்ன உங்க சட்டம் சொல்லவே இல்லை நீங்க. நான் உங்களுக்கு அதே ஹதீஸ்ல கேள்வி வச்சிருக்கேன், நீங்க தான் இன்னும் பதில் சொல்லல. நான் கேட்டேன், நீங்க பேன் பார்த்தங்கிற அந்த ஹதீஸ்லயும் தூங்கினார்கள் கனவு கண்டால் இருக்குது, நீங்க ஆதாரம் எடுத்து வச்சீங்கல்ல பேன் பார்த்தல வார்த்தை தானே இல்ல, அதுலயும் தூங்கினார்கள் கனவு கண்டார்கள் இருக்குது. இப்ப ரெண்டும் வெவ்வேறையா ஒன்னா அப்படின்னு உங்கள்ட்ட கேள்வி வச்சிருக்கேன். நீங்க பதில் சொல்லாம நான் பதில் சொல்லுங்கிறீங்க. அதனால ரெண்டும் ஒண்ணுதான் முடிஞ்சு போச்சு. இல்லன்னா 2 தடவை நடந்து நீங்க சொல்லணும். வந்தாங்க தான், தூங்கினாதான், கனவு கண்டாதான், சிரிச்சாங்க தான் பதில் சொன்னாங்க. இப்படி 2 தடவை நடந்து நீங்க சொல்லணும். கேள்விதான் வச்சிருக்கிறேன்ல, மேற்று ஒண்ணு, வார்த்தைகள் இதுல இருக்குது அதுல இல்ல, நிகழ்வு ஒன்னா இல்லையா, தூங்கினாங்கன்னு இருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். அடுத்ததாக பாருங்க, இந்த லயாலின் அஷரின் அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க 10 இரவுகள் மீது சத்தியமாக அப்படின்ட்டு. 10 இரவு அமல் அல்ல இது அப்படின்னா, அப்ப இல்ல என்ன வழங்குது 10 இரவுகள். அப்ப அல்லாஹ் அர்த்தமெல்லாம் சொல்லிட்டானா? 10 இரவுன்னு சொன்னா ஏதாவது காரணத்தின் அடிப்படையில தானே அல்லாஹ் தாலா சொல்லியிருப்பான். ஆனா நீங்க 10 இரவுன்னு சொல்லியும் கூட அது எந்த இரவுன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறீங்க. உங்களுக்கு தெரியலங்கிறதுனால அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்ததாக அபீக அப்படிங்கிற இடத்துல உன் தந்தையின் மீது சத்தியமாக இருக்குதுங்க. அந்த இதுக்கு ஆரம்ப காலத்தை அப்படி அனுமதிச்சாங்க, பின்னால மாத்திக்கிட்டாங்கிறீங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுக்கு மேல சத்தியம் செஞ்சாக்கா அது ஷிர்க்கு அப்படிங்கிறீங்களே, ஒரு ஷிர்க்கான காரியத்தை ஆரம்ப காலத்துல நீங்க ஷிர்க்கு செஞ்சுக்கிறீங்க, பின்னால வேணாம் அப்படின்பாங்களா? ஒரு நபி வந்தது ஷிர்க்கை ஒழிப்பதற்கு தான் என்கின்ற போது அந்த ஷிர்க்கை சில காலத்திற்கு நீங்க எப்படி நியாயப்படுத்தலாம்? உங்களுக்கு பதில் இல்லைங்கிறதுனால சில காலம் அனுமதித்தார்கள். சாத நடைமுறையா இருந்தா பரவாயில்ல. உங்களுக்கு பதில் இல்லை என்றால் ஒரு நபி ஷிர்க்கை ஒரு காலம் அனுமதித்தார்கள் அப்படிங்கிறீங்களா? ஒரு நபி அப்படி செய்வாங்களா? ஒரு நொடி பொழுது ஒரு ஷிர்க்கை அனுமதிப்பாங்களா ஒரு நபி? அடுத்ததாக இப்ப நம்ம ஒரு விஷயத்த சொன்னாங்க, வளையாளி ஆசிரியன் அப்படின்னு சொன்னோம். 10 இரவுகளின் மீது சத்தியமாக இருக்க. என்ன 10 இரவு? அல்ல அர்த்தம் இல்லாம 10 இரவுன்னு சொன்னானா? என்ன விளங்கி இருக்கிறீங்க? குர்ஆன்ல அது விளக்கம் இருக்கா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொன்னதுக்கு குர்ஆன்லயும் விளக்கம் இல்ல, ஹதீஸ்லயும் விளக்கம் இல்ல அப்படின்னு சொன்னா இப்ப 10 இரவுன்னு சொன்னது அர்த்தமற்றதா? வணக்கம் இல்லங்கிற அடுத்த சப்ஜெக்ட். அல்லாஹ்வுடைய வேதத்தை புரிய முடிகிறதா இல்லையா? இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம புரியணுமா இல்லையா? வணக்கம் சம்பந்தப்பட்டதா வணக்கம் சம்பந்தப்படாததா என்பதெல்லாம் இங்க மேட்டர். இப்ப கடைசியில் என்ன வந்தாச்சு? சலாத்துல் அஸ்ர். அது இப்ப இந்த பட்டியல் ஒண்ணு சேர்த்தாச்சு. என்ன? குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் சரியான அதீதா இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொன்னாங்கல்ல, அந்த பட்டியல்ல ஒண்ணு சேர்ந்திருக்கு சலாத்துல் அஸ்ர். இன்னும் என்னென்னமோலாம் சேர போதும் அப்படின்னு தெரியும் நமக்கு. அடுத்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இதத்தான் ஒரு ஆயுதமா யாரும் எடுக்க வேணாங்கிறோம். இப்ப இவங்க இதுவரைக்கும் ஒரு பட்டியல் வச்சிருந்தாங்க, இந்த பட்டியல இன்னைக்கு இது சேர்க்கிறாங்க.